Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். லைவ்ல நம்ம வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீட் கேசஸ் சம்பந்தமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத போட்டோம். அதுல பாதி வந்து லைவ் போட்டுட்டு இருக்கும்போதே half an hour கட் ஆயிருந்தது நெட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் போய் கடைசியா முடிக்கையில நெட் திருப்பி ரெஸ்யூம் பண்ணி போட்டோம். இப்போ கம்ப்ளீட்டா ரெக்கார்டட் வீடியோவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. காலைல 10:30க்கே 3 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்ச் வந்து விசாரணை ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்து வேற வேற கேசஸ் விசாரிச்சுட்டு வந்தாங்க. 31வது ஐட்டமா நீட் கேசஸ் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீட் கேஸை விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு 12:55 ஆயிடுச்சு. ஓகே, 12:55க்கு சுப்ரீம் கோர்ட் வந்து நீட் மேட்டர்ஸை விசாரிச்சாங்க. A council mentions that PLIA filed by Gujarat students opposing re-exam. குஜராத் ஸ்டூடெண்ட்ஸால ஃபைல் பண்ணப்பட்ட அந்த பெட்டிஷன் கேஸ்ல ரீ எக்ஸாமுக்கு அப்போஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, வி கான்ட் ஹியர் ஆல் கவுன்சில்ஸ், எல்லாரையும் கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, வி வில் ஹியர் ப்ராட்லி ரெப்ரசன்டேட்டிவ்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இன்னைக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜட்ஜஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வி வில் கம் பேக் ஆஃப்டர் லஞ்ச், tell us for petitioners who will be making the main arguments யார் வந்து பண்றாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. we will first hear who are asking for retest. ஏன் ரீடெஸ்ட் முதல்ல அவங்க எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்னா, because they are challenging the entirety of the test, முழு டெஸ்டையும் சேலஞ்ச் பண்ணி நியூ ரீடெஸ்ட் வைங்கன்னு சொல்றாங்க. they say entire test stands vitiated, so entire டெஸ்ட்டுமே வந்து தவறு நடந்திருக்குது அப்படிங்கறத சொல்லிடுறாங்க. first we will hear them. அதுக்கப்புறம் after hearing them government and NTA என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சீனியர் அட்வொகேட் அமித் ஆனந்த் திவாரி வந்து மேகாலயால எக்ஸாம் டைம் பத்தல நீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் காமிச்சாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 PM ஆஃப்டர் லஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் டெஸ்ட்டும் விட்டியேட்டட் சொல்றாங்க இல்லையா, அதை முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் தனித்தனியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி லஞ்சுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அனதர் கவுன்சில் வந்து நீட் பிஜி எக்ஸாம் பத்தி கேட்டாங்க. அதை வந்து டீடேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் நீட் பிஜி எக்ஸாம் நடக்கவே இல்லை, அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. we will come back at 2 PM சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 PM வந்தப்போ ஒரு பெயில் மேட்டர் விசாரிச்சுட்டு நீட் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்க. அது முடிஞ்சதும் 2:29க்கு நீட் கேசஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீடெஸ்ட் கேட்டிருந்த கவுன்சில் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணாங்க. கவுன்சில் 1 தான் ரீடெஸ்ட் கேட்ட பெட்டிஷனர்ஸ். we are seeking cancellation of this exam which was held on May 5. ஏன்னா ரிசல்ட் வந்து ஒன் ஆஃப் த ரீசன், ரிசல்ட் 14th June வர வேண்டியது ப்ரீபோன் பண்ணப்பட்டு June 4th வந்துருச்சு. கவுன்சில் 1 வந்து there is a private counseling entity. They sent an email to NTA that there are people who are claiming that this OMR scam is happening whereby certain schemisters அப்படின்னு கேட்டிருக்காங்க. OMR ஸ்கேமும் நடந்திருக்கு அப்படின்னு கவுன்சில் 1 சொன்னாங்க. அதுக்கடுத்து 1 day before exam டெலகிராம் சேனல்ல நமக்கு வந்து என்டையர் கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆயிடுச்சு May 4th. அதுக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் நீட் 2024 பேப்பர் லீக் வேர் ரிப்போர்ட்டட், FIR வாஸ் ரெக்கார்டட் இன் பாட்னா போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைமா ஃபேசி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைஸ்டு கேங், ஒரு ஆர்கனைஸ்டு கேங் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறத பீகார் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும், 67 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. அதுல 6 பேர் ஒரே சென்டர்ல இருந்து 720 out of 720 வந்து வாங்கியிருக்காங்க. திஸ் இஸ் மேத்தமெட்டிக்கலி இன்கரெக்ட், நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Out of 67 who scored full marks this year, how many were beneficiary of grace marks னு கேட்டிருக்காங்க CJI, Chief Justice of India. Council 1 வந்து none அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 பேர் கிரேஸ் மார்க்னால 720 out of 720 வாங்கி, பட் அந்த கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணி அவங்க 720 இப்ப கிடையாது, 61 பேர் தான் 720க்கு 720. Council 1 in previous years only 1, 2 or 3 candidates are 720 out of 720 வாங்கினாங்க. திடீர்னு 67 கேண்டிடேட்ஸ் வாங்கி இருக்கிறது டவுட்டா இருக்கு. SG துஷார் மேத்தா என்ன சொல்லிருக்காங்கன்னா, wrongly one question paper was distributed for a particular center. அங்க அந்த 2 சென்டர்ல பிரச்சனை வந்து 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்ததுக்கான ரீசன் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணப்பட்டுருச்சு. அந்த 1563 பேர்ல 720க்கு 720 6 பேர் வாங்கியிருந்தாங்க. நீட் ரீடெஸ்ட் இல்லைன்னா கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொன்னதுல 23ஆம் தேதி ஜூன் 23ஆம் தேதி ரீடெஸ்ட் வச்சதுல அவங்களுக்கு 720ங்கிறது போயிடுச்சு. இப்ப CJI
to council 1 என்ன கேட்டாங்கன்னா what is the material on the basis of which you claim retest. So அது எதன் அடிப்படையில் retest வேணும்னு நீங்க கேக்குறீங்கன்னு கேட்டாங்க. council 1 வந்து if ultimately fault is found at systemic levelங்கிறது NTA லெவல்ல நமக்கு fault கண்டுபிடிக்கிறோம். integrity of exam is compromised. எக்ஸாமோட உண்மைத்தன்மை வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. if நேர்மைத்தன்மை இல்லாம போயிடுச்சு. beneficiary of fraud can't be segregated from untainted. So தவறு செய்யாதவர்கள்கிட்ட இருந்து தவறு செஞ்சவங்களை பிரிச்சு பார்க்க முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா then this court said ஒரு ஸ்டூடெண்ட் கூட தவறான முறையில சீட் வாங்கிடக்கூடாது, சிஸ்டம்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. so that Bihar police says NTA has not followed standard SOPs. so இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பாதுகாப்பான முறையில கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, அதுக்கெல்லாம் NTA சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணல. fault is at systemic level. NTA அதை ஃபாலோ பண்ணாதனால சிஸ்டமிக் லெவல்லையே ஃபால்ட் இருக்கு, தவறு இருக்கு. it is at a large scale இந்த பேப்பர் லீக் நடந்திருக்கு. NTA says as of now we can't say whether fault is at systemic level or not. NTA வந்து இது வரைக்கும் சிஸ்டமிக் லெவல்ல ஃபால்ட் நடந்திருக்கா இல்லையாங்கிறது சொல்ல முடியாதுன்ட்டாங்க. and what is the sweep of the entire fraud அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CJI so the fact that there was a paper leak is admitted. அப்ப பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படிங்கறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கறப்போ SG வந்து at one place ஒரு இடத்துல பேப்பர் லீக் நடந்திருக்கு பாட்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க பேப்பர் லீக்ல இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டை வித்ஹெல்ட் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. FIR has been registered, 13 people have been arrested ன்னு council 1 சொன்னதுக்கு and question paper was circulated on mobile phone telegram appல அதுக்கான வீடியோ ப்ரூஃப் இருக்குது. May 5th வைஃபை பிரிண்டர்ல கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க. இது வந்து 2 to 3 கேண்டிடேட் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க council 1. tampering with question paper boxes could not be detected. so question paper box உடைச்சு எடுத்தது வந்து இதுவரை கண்டுபிடிக்கல. investigation is being done regarding at what time leakage was occurred in chain of custody. so எப்ப வந்து பேப்பர் லீக் நடந்தது அப்படிங்கறத இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறாங்க. to formulate your point, யாரு கவுன்சிலோட பாயிண்ட ஃபார்முலேட் பண்றதுக்கு entire credibility of the exam is lost and it is not possible to segregate tainted from untainted. so நீங்க சொல்றபடி பார்த்தா முழு எக்ஸாமும் பாதிக்கப்பட்டிருக்கு. தவறு செய்தவர்களை தவறு செய்யாதவங்க கிட்ட இருந்து நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. வாட் இஸ் த factual foundation for this? இந்த மாதிரி சொல்றீங்க இல்லையா, இதுக்கு factual foundation எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கவுன்சில் வந்து பீகார் போலீஸ் which registered a first FIR found there was a paper leak. பீகார் போலீஸ் தான் பேப்பர் லீக்கை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. they found standard SOPs laid down. NTA கரெக்டான வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணல. and question paper was received by a gang on mobile phone. அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே ஒரு கேங்க்கு மொபைல் ஃபோன்ல கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் கவுன்சில் 1 என்ன சொல்றாங்க, ஆன் May 5th மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அந்த ஃப்ராடுலண்ட் பண்ணவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை மனப்பாடம் பண்ண வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வென் வேர் கொஸ்டின் பேப்பர் சென்ட் டு லாக்கர், எப்போ லாக்கருக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்புனாங்கன்னு CJI கேட்குறாங்க. 2 லாக்கர்ஸ். வென் வேர் த பேப்பர்ஸ் புல்ட் அவுட், வாட் டைம் வாஸ் த எக்ஸாம், எப்போ பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு, எப்போ எக்ஸாம் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்வொகேட் நரேஷ் கௌஷிக் அவர் NTA-க்காக வாதிடுறவர் ஆன் May 5th அரௌண்ட் 10:30 to 11 o'clock அப்படி சொல்லியிருக்காரு. CJI வந்து நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்ட் அது கேட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. CJI வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஹவு வேர் த பேப்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ராட், வென் வேர் தே சென்ட் அப்ராட். ஸோ இப்போ அப்ராடுக்கு ஃபாரினுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறோம், எப்படி என்ன டைமுக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு NTA-வோட அட்வொகேட் கௌஷிக் என்ன சொல்றாருன்னா, த்ரூ எம்பசிஸ் மூலியமா அனுப்புறோம். ஹவ் வேர் தே சென்ட் டு எம்பசிஸ் அப்படின்றதுக்கு டிப்ளமேட்டிக் பேக்கா கொரியர் ஆனதுக்கு அதை நாங்கள் இனிமே தான் பார்த்து சொல்லணும்னு அடுத்த ஹியரிங்ல தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். CJI வந்து when were these 2 question paper booklets sent to the cities and the open ஆனிச்சிலே அந்த booklets where they lodged in 2 banks in each of these cities, question papers are prepared by one person or அப்படிங்கிறதுக்கு கௌஷிக் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அவங்க கேட்டதுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 1 person ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. CJI என்ன சொல்றாங்க, in what custody were the papers reserved, when did NTA send the papers to the banks in the cities, we want to know which is the printing press
and what were the transportation arrangements இதெல்லாம் தெரியணும்னு சொல்றாங்க CJI. and after they are printed, how does the printing press send them back to NTA? அதாவது கொஷின் பேப்பர் செட் பண்றாங்க, அது வந்து 23 லட்சம் பேருக்கு மேலே எழுதுறவங்களுக்காக பிரிண்ட் ஆகி வரணும். யாங்க பிரிண்ட் பண்ணுறாங்க, பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் என்டிஏக்கு பாதுகாப்பாக எப்படி அனுப்பி வைக்கிறாங்க, இந்த டீட்டெயிலெலாம் கேட்குறாங்க. அண்ட் ஹவு மெனி டேஸ் இல்லாப்ஸ் இன் த ப்ராசஸ், இந்த கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி பிரிண்ட் பண்ணி வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். இஃப் வி கம் டு கன்க்ளூஷன் தட் த டைம் லேக் பிட்வீன் த லீக் அண்ட் ஆக்சுவல் எக்ஸாம் இஸ் லிமிட்டட், இட் வுட் மிட்டிகேட் அகெயின்ஸ்ட் ரீடெஸ்ட். ஸோ பேப்பர் லீக் ஆனதுக்கும் எக்ஸாம் நடந்ததுக்கும் இடையில உள்ள கேப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்டுங்கிற ஒன்று தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, if students were asked to memorize on morning of the exam, leak might not have been so widespread. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் தான் கொஷின் பேப்பர் ஆன்சரோட குழந்தைங்க கிட்ட கொடுத்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா ரொம்ப பெரிய அளவில் பேப்பர் லீக் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இஃப் வி கான்ட் ஐடென்டிஃபை கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கில்ட்டி ஆஃப் ராங் டூயிங், ரீடெஸ்ட் ஹேஸ் டு பி ஆர்டர்டு. ஸோ நம்மளால தப்பு பண்ணின ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரீடெஸ்ட் கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் மொடாலிட்டி இன் விச் லீக் டுக் பிளேஸ். இஃப் மொடாலிட்டி இஸ் த்ரூ social media, it is a possibility that leak is wide. So social media வழியா நமக்கு வந்து பேப்பர் லீக் நடந்திருந்தா கண்டிப்பா பேப்பர் லீக் வந்து ரொம்ப பெரிய அளவில் நடந்திருக்கும். if the leak is taking place through telegram நமக்கு தெரியும், telegram வந்து பெரிய ஆப், or WhatsApp, electronic means or any other electronic means, then it spreads like wildfire, காட்டு தீ போல பரவி இருக்கும். On the other hand, it leaks, if leak was on morning of the 5th, அப்போ கம்மியாக தான் நடந்திருக்கும். 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது அப்படிங்கிறாங்க. There are certain red flags. 67 candidates scoring 720 out of 720. In previous year, proportion was very, very low. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர், அதுக்கு முந்தின வருஷம் 3 பேர், ஒருத்தர், இந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 67 பேர் வாங்கியிருக்கிறாங்க 720க்கு 720 அப்படிங்கிறது. அப்போ அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது. செகண்ட்லி, சேஞ்ச் இன் சென்டர்ஸ். இஃப் சம்ஒன் ரெஜிஸ்டர்ஸ் அட் அகமதாபாத், சடன்லி அவங்க வேற இடத்துக்கு போறாங்க, we have to separate grains from chaff so that limited retest can be carried out for red flag category. தவறு செய்த கேட்டகரி, தவறு செய்து இருக்கிறார்கள் இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ரீடெஸ்ட் வைக்கணும்னா நம்ம தவறு செய்தவர்களை மட்டும் கண்டுபிடிச்சி பிரித்து எடுக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் நாட் ஷுர் வெதர் வி ஷுட் பி டூயிங் திஸ் or an expert committee. We also want to understand the pattern of NEET itself. NEET பத்தின pattern நமக்கு தெரியணும். அடுத்து SG என்ன சொல்றாங்க, we examined the pattern of 100 top ranking students. அதில் வந்து 95 சென்டர்ஸில் 56 சிட்டியில் 18 ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த டாப் 100 ரேங்கர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிஜிஐ என்ன சொல்றாங்க, மேட்டர் கான் டு சிபிஐ, பட் ஹவு மெனி எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர்ட், இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, சிபிஐக்கு விஷயம் போயிருக்கு. அப்போ எஸ்ஜி என்ன சொல்றாரு, ஒரு பேப்பர் லீக் பார்ட்னர் நடந்திருக்கு, அதர் லோக்கல் மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அந்த கோத்ரால குஜராத்தில். அக்கார்டிங் டு தெம் 6 எஃப்ஐஆர்ஸ் ஹேவ் பின் ரெஜிஸ்டர்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. சிஜிஐ என்ன சொல்றாரு, ஒன் திங் இஸ் கிளியர், லீக் ஹேஸ் டேக்கன் பிளேஸ். கொஷின் பேப்பர் லீக் ஆகி இருக்கு. கொஷின் இஸ், இப்போ கேள்வி என்னன்னா, ஹவு வைட் ஸ்ப்ரெட் இஸ் த ரீச், அந்த கொஷின் பேப்பர் லீக் வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சிஜிஐ என்ன சொல்றாங்க, இஸ் இட் என்டிஏஸ் கேஸ் தட் தேர் வாஸ் நோ லீக், திஸ் ஃபேக்ட் கான்ட் பி டிஸ்பியூட்டட். பேப்பர் லீக் நடக்கலன்னா சொல்ல முடியாது, பேப்பர் லீக் நடந்திருக்கு. யூ டோன்ட் கேன்சல் எ ஹோல் எக்ஸாம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேஜ் இன் த மால் ப்ராக்டிஸ். 2 பேர் இன்வால்வ் ஆகியிருந்தா நம்ம வந்து தவறுகள் செஞ்சிருந்தாங்க, குற்றம் செஞ்சிருந்தாங்கன்னா கேன்சல் பண்ண தேவையில்லை எக்ஸாம். ஆனால் இது வைட் ஸ்ப்ரெட் ஆகிறத கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் வி மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் த நேச்சர் ஆஃப் த லீக். லீக் வந்து ரொம்ப பெரிய லெவலில் நடந்திருக்குன்னா கேன்சல் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது, அந்த அர்த்தத்தில் இருக்குது. சிஜிஐ என்ன சொல்கிறாங்க, வி வுட் லைக் டு நோ த ஹோல் ப்ராசஸ், ஃபுல் ப்ராசஸ் நமக்கு தெரியணும். தென் த நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர்ஸ் விச் ஹேவ் கம் ஃபோர்த், என்ன மாதிரி எஃப்ஐஆர் பண்ணியிருக்கிறாங்க, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டைம் அட் விச் லீக் டுக் பிளேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் என்டிஏவும் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது இங்கே என்னன்னா, அதாவது பெனிஃபிஷரிஸ், அதாவது ஃப்ராட் மூலியமா பெனிஃபிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எகெயின்ஸ்டா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்து ராங் டூயர்ஸ், தவறு செய்தவர்களுக்கு என்ன அவங்களுக்கு எகெயின்ஸ்டான ஆக்ஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் என்டிஏவும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க.
we have to identify the beneficiaries. யாரெல்லாம் இந்த fraudulent மூலியமா benefit ஆயிருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும். Anybody who has breached is not entitled to more than the number of beneficiaries. We want to know what action was taken by government and NTA. எவ்வளவு பேர் beneficiaries இது மூலியமா அப்படிங்கறத தாண்டி NTAவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் என்ன ஆக்ஷன் இது வரைக்கும் எடுத்திருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட். அது நமக்கு தெரியணும்னு இருக்காங்க. எஸ்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, கோத்ரால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்களோட ரிசல்ட்டை வித்ஹெல்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறாரு. சிஜிஐ இன் த கண்ட்ரி ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் ரிசல்ட்ஸ் ஹேவ் பின் வித்ஹெல்ட் ஓவிங் டு லீக்கேஜ் விச் டுக் பிளேஸ், வேர் ஆர் தே சிச்சுவேட்டட். ஸோ நம்ம என்டையர் கண்ட்ரிலையும் எங்கெங்கெல்லாம் பேப்பர் லீக் நடந்திருக்கு, எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆனாங்க, யாரெல்லோட ரிசல்ட், எத்தனை பேரோட ரிசல்ட் வித்ஹெல்ட் ஆயிருக்கு, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. Are we still in the process of identifying students who were beneficiaries? இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த ஃப்ராடுலண்ட்ல பேப்பர் லீக்ல பெனிஃபிட் ஆனாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் போயிட்டு இருக்கா. We will have to cancel the exam. Cancellation of exam of 24 lakh student is a matter of extreme அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஃபைனல் டெசிஷன் வரல, ஆர்டர் வரல. Let us not be self denial about what happened. பேப்பர் லீக் நடந்ததை நம்ம வந்து நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து, assuming that we are not going to cancel the exam, what are we going today to identify the beneficiaries of the fraud? ஸோ இந்த தவறு செஞ்சவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸாமை கேன்சல் பண்ணலை அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிட்டா கூட what have the government done so far to identify the beneficiaries? இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு, தவறு செய்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? how many students appeared in previous year அப்படின்னு கேட்டதுக்கு கவுன்சில் வந்து சேம் நம்பர், இந்த வருஷம் என்ன நம்பரோ அதே தான் சொல்லியிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க. சிஜிஐ மிஸ்டர் எஸ்ஜி வாட் வி வாண்ட் டு நோ இஸ், எங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்கறது. டேக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் கவர்மெண்ட், can't we run this through the data analytics program? ஏன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆனது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, எத்தனை நாளில் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சா இல்லையா. ஸோ இந்த டேட்டா அனாலிட்டிக்கல் ப்ரோக்ராம் இன் த சைபர் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டு ஃபைண்ட் அவுட், பிகாஸ் we have to identify ஒன்று whether the whole exam is affected, ரெண்டு is it possible to identify wrongdoers, in which case a retest can be ordered for those students only. wrongdoers கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. சிஜிஐ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, we will give you a day's time, ஒரு நாள் டைம் கொடுக்குறோம். we want all petitioners, lawyers asking for a retest to give as one set of submission on Wednesday. we want you all to sit down and give us one consolidated set of submission not exceeding 10 pages. so retest வேணும்னு சொல்ற எல்லாரும் சேர்ந்து 10 பேஜுக்கு மிகாமல் ஒரு சப்மிஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. லெட் த சிபிஐ ஃபைல் த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் பிஃபோர் திஸ் கோர்ட் ரிகார்டிங் ஆல் எஃப்ஐஆர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஜி ரெக்வஸ்ட் தட் த மேட்டர் பி டேக்கன் நெக்ஸ்ட் ஆன் Thursday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிஏ கண்டக்டட் நீட் யூஜி, இதுக்கப்புறம் என்டிஏ என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சிஜிஐ சொல்லியிருப்பாங்க. என்டிஏவும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், என்டிஏவையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு அட்வொகேட் ஃபெரோஸ் ஷேக் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட் என்னெல்லாம் யூனிட் ஆஃப் பீகார் போலீஸ் என்ன பண்ணாங்க, அப்புறம் என்னென்ன விஷயங்கள், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதோட பேட்டர்ன், இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. தேர் ஹேஸ் பின் எ ரேடிக்கல் இன்க்ரீஸ். செகண்ட் சப்மிஷன் ப்ரொசீட்ஸ் ஆன் எ comparative tabulation of the ranks which were allotted to students in 2022, 23 and 24. இதில் வந்து பார்த்தீங்கன்னா chart indicates students receiving a specific level of marks between 539 to 700 who secured a particular rank in 22, secured lower rank in 23 and radically lower rank in 24 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. About 24 lakh students registered for NEET UG entrance examination. About 23,33,297 appeared. Exam was conducted at 4,750 centers in 571 cities. Exam was held also in 14 cities. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை மெடிக்கல் சீட் இருக்குன்னா 1.08 lakh சீட்ஸ் இருக்கு. இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 539லேருந்து 700 வாங்கினவங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2022 விட 2023 லோவராக இருந்தது. அதை விட இன்னும் ரேடிக்கலி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லோவாக இருக்குது 2024. ஸோ தட் மார்க் இன்ஃப்ளேஷன், மார்க் அதிகமாக வாங்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, court has been apprised that FIRs were registered in Patna, Delhi, Gujarat, Rajasthan, Maharashtra and Jharkhand.
Whether the FIR is relation to paper leak is confined to Patna is a matter which requires detailed consideration. பாட்னால மட்டும்தான் பேப்பர் லீக் ஆயிருக்கா, வேற எங்கேயும் லீக் ஆகலையாங்கிறத நம்ம கண்டிப்பா தீவிரமா விசாரிக்கணும். The exam was conducted over a wide spectrum of nearly 23 lakh students. The law on whether a retest should be ordered in such situation is based on fairly settled parameters அப்படின்னு சொல்லிருக்காங்க. முறையா தான் நம்ம வந்து ரீடெஸ்ட் வைக்கணுமா வைக்க கூடாதாங்கிறத முடிவு எடுக்கணும். Alleged breach has taken place at systemic level. இதை வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சிஸ்டமிக் லெவல்ல தவறு நடந்திருக்கா. ரெண்டாவது, whether the breach has affected integrity of the entire exam. ஒரு எக்ஸாமோட நேர்மைத்தன்மையை வந்து அது பாதிச்சிருக்குதா. Whether it's possible to segregate beneficiaries of fraud from untainted students. அதாவது தவறு செய்தவர்களை தவறு செய்யாத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம பிரிச்சு கண்டுபிடிக்க முடியுமா, இதெல்லாம் பார்க்கணும். In a situation where breach affects entirety of the process and is not possible to segregate beneficiaries from others, it may be necessary to order re-exam. So that exam வந்து முழுசா பேப்பர் லீக் ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா நடந்திருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அமங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து தவறு செய்தவர்களை தவறு செய்யாதவர்கள்ட்ட பிரித்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ரீஎக்ஸாம் வேணும், அதுக்கு ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Where the breach is confined to a specific sentence and it's possible to identify beneficiaries of wrongdoing, it may not be proper to order retest. Such an exam which has been conducted on massive scale. ரொம்ப பெரிய அளவில் நடக்கிற எக்ஸாமில் தவறுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் நடந்திருக்குது. ராங் டூயர்ஸை நம்மளால் தவறு செஞ்சவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ரீடெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While flagging the above issue, we are of the view that a view on merits would have to be deferred until further facts are placed on record before this court. So இது நம்ம எந்த விதத்தில் கையாள போறோங்கிறத பார்க்கணும் சொல்லியிருக்காங்க. இப்போ NTA என்னென்ன ஃபுல் டிஸ்க்ளோஷர் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட், இந்த லீக் 3 ஆஸ்பெக்ட்ல NTA ஆன்சர் பண்ணணும். நேச்சர் ஆஃப் லீக், எப்படி பேப்பர் லீக் நடந்திருக்கு. ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் பேப்பர் லீக் நடந்திருக்கு. மூணாவது, பேப்பர் லீக் நடந்ததுக்கும் எக்ஸாம் நடந்ததுக்கும் இடைப்பட்ட டைம் டியூரேஷன் எவ்வளோ. இந்த 3 அவங்க சொல்லணும். ஓகேங்களா. ஸோ வென் த லீக் ஆஃப் கொஷின் பேப்பர் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, கொஷின் பேப்பர் லீக் ஆனதுக்கும் ஆக்சுவல் கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமுக்கும் இடையில எவ்வளோ டியூரேஷன் இருந்துச்சுங்கிறத NTA டிஸ்க்ளோஸ் பண்ணும். ஆன் தி above aspect, we are also of the view that since investigation has been entrusted to CBI, a status report must be filed by investigative officers indicating the status of investigation up to date and material which has come to light. So இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் வந்து சப்மிட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் ஷல் பிளேஸ் பிஃபோர் திஸ் கோர்ட் மெட்டீரியல் which has been gathered which would have bearing on when the leak is allegedly to have first taken place and modality. ஸோ முதல்ல பேப்பர் லீக் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஆன்லைனில் நடந்துச்சா, எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் சொல்லணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ NTA என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. So first, the steps which were taken by NTA to identify centers and cities where leak took place. NTA வந்து இப்போ என்ன சொல்லணுமா, செகண்டா சொல்லியிருக்காங்க. The second aspect, NTA must take disclosure on steps taken so far for identification of beneficiaries. ஒன்று, NTA இது வரைக்கும் எந்த சென்டர் சிட்டிஸ்ல பேப்பர் லீக் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க. ரெண்டாவது, எந்த மெத்தட்லலாம் நமக்கு வந்து அவங்க ஃபாலோ பண்ணி இந்த பேப்பர் லீக்கை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் சோ ஃபார் பீன் ஐடென்டிஃபைட் டு பி பெனிஃபிஷரிஸ். ஸோ இந்த பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. CJI வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் ஆல் ஆல்சோ சப்மிட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். என்னென்ன தேர்ட் ஆஸ்பெக்ட், இந்த கீழே கொடுத்த ஆஸ்பெக்டில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸரும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆன் விச் டிஸ்க்ளோஷர் இஸ் ரெக்வயர்ட் இஸ் whether it would be feasible using data analytics to identify suspect cases. So data analytics யூஸ் பண்ணி சந்தேகத்துக்குரிய கேசஸை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது. Authorities shall identify before the court the modalities அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, if an exercise is to be conducted by NTA and union government, a policy decision will have to be taken by government on the status of the counseling. So counseling, இப்போ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஸ்டெப் எடுக்கிறாங்க, NTA ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கவுன்சிலிங் பற்றி அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு டெசிஷனும் அவங்க எடுக்கணும். இஃப் ஏ கமிட்டி ஹேஸ் ஓகே. இப்போ ஃபோர்த்லி, 4ஆவதா என்ன சொல்கிறாங்க,
ஒரு எக்ஸாமோட சான்சிட்டி புனிதத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கு ஹையர் லெவல் மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும். ஆல்ரெடி அமைச்சிருந்தா அந்த கமிட்டியை பற்றின எல்லா டீட்டெயிலும் கோர்ட்டுக்கு சொல்லணும். அண்ட் ரிக்வஸ்ட் ஹேஸ் பீன் மேட் லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஃபார் ஃபர்தர் ஹியரிங் ஆன் Thursday. ஸோ Thursday நமக்கு அடுத்த ஹியரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ அவங்களோட ரிப்போர்ட்டை அந்த சமயத்தில் சேம் டைம் அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். ஆல் கவுன்சில்ஸ் ஃபார் பெட்டிஷனர்ஸ் 10 பக்கத்துக்கு மிகாமல் ரீடெஸ்ட் வேணும்னு கேட்குறவங்க அவங்களோட சப்மிஷன்ஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் சாலிசிட்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ரெட் ஃபிளாக்ஸ் எதுவும் கொடுக்கல, அதாவது எந்த தவறும் இப்போ வந்து சொல்லி அதுக்காக ஆர்டர் கொடுக்கல. ஆனால் சாலிசிட்டர் வந்து ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சீனியர் அட்வொகேட் ஹெக்டே என்ன சொல்லியிருக்காரு, என்டையர் காம்ப்ரிஹென்சிவ் ரிசல்ட் ஷுட் பி நவ் புட் ஆன் வெப்சைட் ஸோ தட் நமக்கு வந்து என்டிஏ வந்து டெலிபரேட்லி அதை வந்து மறைக்கிறாங்க, வேணும்னே மறைக்கிறாங்க. வி கான்ட் யூஸ் டேட்டா சயின்ஸ், ஏன்னா ஃபுல் ரிசல்ட்டும் ஓப்பனாக நமக்கு அவைலபிளாக இல்லை. ஏன்னா நீட் ஹைலைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க 2024க்கு, பட் டீடைல்டு ரிசல்ட்டு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்டிஏவோட அட்வொகேட் கிட்ட மிஸ்டர் கௌஷிக் கிட்ட நீங்கள் வந்து அந்த காம்ப்ரிஹென்சிவ் ரிசல்ட் என்டையர் காம்ப்ரிஹென்சிவ் ரிசல்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து வி வில் அப்ளை அவர் மைண்ட்ஸ் டு திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thursday நமக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் வருது. இவ்வளவு தாங்க நடந்தது. என்னவோ நம்ம வந்து பேப்பர் லீக் நடந்திருக்கு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உறுதி செஞ்சுருக்கு. அதை வந்து என்டிஏ சைடும் கவர்மெண்ட் சைடும் அக்செப்டும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பேப்பர் லீக் வந்து லோக்கலைஸ்டாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நடந்திருந்தா ரீடெஸ்ட் வேண்டாம். ஒருவேளை பேப்பர் லீக் வைட் ஸ்ப்ரெட்டாக ரொம்ப காட்டு தீ மாதிரி பரவி இருந்திருந்தா ரீடெஸ்ட் வேணும். அதே போல் நீங்கள் தவறு செய்த மாணவர்களை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ரீடெஸ்ட் வேணாம். ஆனால் தவறு செய்த மாணவர்களை தவறு செய்யாத மாணவர்கள்கிட்ட இருந்து பிரித்து கண்டுபிடிக்க முடியலன்னா ரீடெஸ்ட் வேணும். இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்டிஏவுக்கும் அண்டு ரீடெஸ்ட் வேணும்னு கேட்கக்கூடிய பெட்டிஷனர்ஸ்க்கும் சில வழிகாட்டுதல்களை சொல்லிட்டு வியாழக்கிழமைக்கு இந்த கேஸ் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் என்டையர் சீக்வன்ஸுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நீட் கேஸஸ் சம்மந்தமாக என்ன நடந்துச்சுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.